இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கு உண்மையில ஒர்த்தான ஒரு வீடியோ தான் இது. வெல்கம் டு தமிழ் கிரிப்டெக். நான் உங்கள் கோகுல்நாத். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து இந்த வார் கண்டிஷனு அதை பற்றி பார்க்க போகிறோமா கேட்டால் வந்து இந்த ஈரானுக்கு இஸ்ரேலுக்கான வார் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அதை பற்றி நீங்கள் உங்களுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த வாருக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ் என்ன, அடுத்த வாட்டி வந்து இந்த வார் உண்டாச்சுன்னா நம்ம எப்படியெல்லாம் வந்து நம்மளை வந்து ரீகெயின் பண்ணிக்கிறது, கிரிப்டோ மார்க்கெட் ரிலேட்டடாக நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்ப்போம். ஆக்சுவலி வந்து வாரை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே மோஸ்ட் ஆஃப் த வார் உருவாகிறது வந்து வேர்ல்டில் வந்து அமெரிக்கானால தான் வந்து இங்கே வாரே உண்டாகும். ஓகேங்களா, இதில் வந்து எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் தான் வந்து வாரை உருவாக்குறதுங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது. ஓகேங்களா, அந்த குரூப் தான் வந்து உங்களுக்கு வாரை உண்டாக்குறது. இதை வந்து நான் சொல்லலை, இதை வந்து 1980 இருந்த ஒரு பிரசிடென்ட், அமெரிக்கன் பிரசிடென்ட்டே வந்து இந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் குரூப் தான் வந்து வாரம் உண்டாக்க போகுது ஃபியூச்சரில் வந்து பீப்புள்ஸ்னால வார் உண்டாகாது, இந்த கம்பெனிஸ் தான் வந்து வாரம் உண்டாக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் குரூப் தான் வந்து அமெரிக்காவிலேருந்து அப்பையிலேருந்து ஈரான் வாரம், இப்போ இருக்கிற ஒரு வாரம் இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஆப்கான் வார், ஈராக் வார், இந்த மாதிரி வார்ஸை உருவாக்கி அது மூலயமா வந்து உங்களுக்கு மிசைல்ஸ் எல்லாம் உருவாக்குறது, அந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து உருவாக்குறது. ஓகேங்களா, இதை வந்து ட்ரம்ப்போ புஷ்ஷோ இவங்கெல்லாம் உருவாக்குறது கிடையாது, அந்த கம்பெனிஸோட பெரிய பெரிய ஆளுங்க உருவாக்குறது. சரிப்பா, இதுக்கும் இஸ்ரேலுக்கு என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்டால் வந்து இஸ்ரேலில் இருக்கிறதுலாம் ஜூஸ். இப்போ இந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸுங்கிறது வந்து ஒரு கார்பரேட், ஒரு சம் ஆஃப் கம்பெனிஸ். ஓகேங்களா, அந்த கம்பெனிஸோட ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டர் யாராக இருப்பான்னு கேட்டினா வந்து யூதர்கள் தான் இருப்பாங்க, ஜூஸாக தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஜூஸோட அமெரிக்கன் லாபி, அதோட பேர் வந்து ஏபேக்னு சொல்லுவாங்க. அந்த அமெரிக்கன் லாபி வந்து அமெரிக்காவோட கவர்மெண்ட்டை புஷ் பண்ணி இந்த மாதிரி வந்து பாலிசியை வந்து மேக் பண்ண வைக்கும். எப்படின்னா வந்து எப்பவுமே வந்து அந்த ஏபேக் எப்படி முடிவெடுக்கும்னா இந்த கார்பரேட் ஜூஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாரம் உண்டாக்கும். ஒரு பெரிய ஒரு குரூப் தான் வந்து அந்த ஏபேக் குரூப். அந்த ஏபேக் குரூப்ல இருக்க யூதர்கள் எல்லாருமே வந்து இந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் குரூப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஷேர் ஹோல்டிங் அவங்க தான். அதனால இந்த ரெண்டு குரூப்பும் சேர்ந்து தான் வாரை உண்டாக்குறது, பாலிசிஸை மேக் பண்ணுறது, இது அமெரிக்கன் பாலிசி வந்து எப்படி கொண்டு போகணும், வார் ரிலேட்டடாக எப்படி கொண்டு போகணும்னு மேக் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த ரெண்டு குரூப் பண்ணுற வேலை தான். ஆனால் இதுக்கு முன்னாடி ஓகேப்பா, இதுக்கு முன்னாடி வந்து ட்ரம்ப் இருந்தார், இதுக்கு முன்னாடி வந்து ஜியோ பிடன் இருந்தார், அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பராக் ஒபாமா இருந்தார், அப்புறம் வந்து ஜார்ஜ் புஷ் இருந்தார். இதை விட வந்து ட்ரம்ப் எந்த வகையில் வித்தியாசப்படுறாரு அப்படின்னு கேட்டால் வந்து ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ரைட்டிஸ்ட் பார்ட்டி. ஓகேங்களா, அந்த பார்ட்டிலே வந்து வேர்ல்டு வார் 2 டைமில் வந்து 2 வகையாக அந்த பார்ட்டிக்குள்ளே இருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து உங்களுக்கு பேர் என்ன கேட்டால் வந்து ஐசோலேஷன் குரூப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த குரூப்பை சார்ந்தவர் தான் ட்ரம்ப். அந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து எந்த வேர்ல்டு வாருக்கு எதுக்குமே போக வேணாம், நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம பிஸ்னஸ் பியூர்லி பிஸ்னஸ் ஓரியன்டா மட்டுமே தான் வந்து அந்த குரூப் திங்க் பண்ணும். அதே பார்ட்டியில இருந்த இன்னொரு குரூப் இருக்கு, அந்த குரூப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வார், இந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் குரூப்போடையும் சேர்ந்துக்கிட்டு அப்புறம் ஏபேக் கூட சேர்ந்துக்கிட்டு வாரை உண்டாக்குற குரூப். இப்போ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல அவர் வந்திருக்காரு. இதனால நான் சொல்ல வரேன், இந்த ட்ரம்ப் வந்து முழுக்க வந்து அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ரிலேட்டடாக மட்டுமே போவார். இப்போ ட்ரம்ப் இருந்தனால ஒரே காரணத்துக்காண்டி மட்டும்தான் வந்து வார் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. இதுக்கு பின்னாடி வந்து அப்பயே வாரம் உண்டாக்குன்னு கேட்டால் வந்து இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன பாலிடிக்ஸ் இருக்கு. அந்த பங்கர் பாம் போட்டாங்கல்ல, அந்த பாமை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து அவங்க வந்து விற்கணும். அதுக்காண்டி வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் மாதிரி ஈரான் மேலே வார்த்தை வைக்கிற மாதிரி எடுத்து அந்த ஃப்ளைட்டையும் சரி அந்த பாமையும் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஒரு ஆடு மாதிரி வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. பியூர்லி ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக கொண்டு வந்து இதே மற்ற பெர்சன்ட் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் ஃப்ளெஜ்டு வாரா ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆனால் ட்ரம்ப் வந்து அந்த குரூப்னால, அந்த ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் இருந்துச்சுல, அந்த குரூப்னால வந்து இவர் வந்து இந்த வாரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல வரான்னு கேட்டால் வந்து இன்னமேல் வரப்போகிற வார் ஏதாச்சும் நடந்து ட்ரம்ப் உள்ள வந்தாருன்னா பெரிய லெவலில் அந்த வாரை வந்து கொண்டு போக விட மாட்டார். ஏன்னா ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து வார் வேணாம், வார் நோ மோர் வார் அப்படிங்கிற கண்டிஷனில் மட்டும்தான் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இதனால வந்து நம்ம ஃபியூச்சரில் இந்த மாதிரி ட்ரம்ப் ஏதாவது வார் மாதிரி ஏதாவது கொண்டு வந்தால் கூட அது ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக மட்டும்தான் இருக்கும். அது மூலயமா மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா நம்ம பேனிக் ஆக தேவையில்லை. அந்த டவுன் டைமில் ஒரு நல்ல டைமில் நம்ம வந்து ஆல் காயின்ஸும் சரி இல்லை லார்ஜ் கேப் காயின்ஸை வந்து பை பண்ணுறது ரொம்ப ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். இதுதான் ஃபியூச்சரில் எப்போ நடந்தாலும் இருக்கணும். அண்ட் வந்து இன்னொரு விஷயம்,
சரி ட்ரம்ப் போயிட்டாரு, அடுத்த பிரசிடென்ட் எப்படிங்கிறத வந்து நம்ம ரிசர்ச் பண்ணணும். ஏன்னா அந்த பிரசிடென்ட்டோட ஐடியாலஜியை பேஸ் பண்ணி தான் வாருக்கு போகலாமா வேணாமாங்கிறதே வந்து நம்ம செயல்படும். ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம வந்து செக்அவுட் பண்ணிட்டே இருக்கணும். இனிமேல் ஃபியூச்சர் நான் சொல்கிறேன். இதுதான் வந்து இந்த வார் விசஸ் கிரிப்டோ அண்ட் இந்த வார் எப்படி உருவாகுங்கிற கண்டிஷன். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் டாபிக். ரெண்டாவது முக்கியமான டாபிக் வந்து ட்ரம்ப் விசஸ் கிரிப்டோ. ட்ரம்ப் விசஸ் கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் வந்து நேற்று வந்து ட்ரம்ப் வந்து ஒரு சூப்பரான விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. என்ன விஷயம் கேட்டால் வந்து இந்த மாதிரி பிட்காயின் வந்து உண்மையிலே வந்து ஒரு பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி. நான் வந்து கிரிப்டோ வந்து ரொம்ப வந்து லைக் பண்ணுறேன். நான் வந்து ரொம்ப ஃபேன் ஆகிட்டேன். ஏன் ஃபேன் ஆகிட்டேன்னா, இப்போ வந்து இந்த வார் நடந்துச்சுல, அப்போ ஸ்டாக் மார்க்கெட் கூட வந்து கீழே போயிருக்கு. ஆனால் கிரிப்டோ மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. என்னோட பசங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கிரிப்டோவை வந்து பிலீவ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியை இப்போ சைனா வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு டாமினேட்டாக வந்துட்டு இருக்கு. நான் சைனாவை விட வந்து நான் பெருசாக போகணும்னு நினைக்கிறேன். கிரிப்டோ ரிசர்வ், அந்த கோல்டு ரிசர்வ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கோல்டு ரிசர்வ் வாங்குறதுக்கு பதிலாக நாங்கள் வந்து பிட்காயின் இண்டஸ்ட்ரி அண்ட் கிரிப்டோ இண்டஸ்ட்ரியை பெரிய அளவு கொண்டு பார்க்குறோம்னு சொல்லி நேற்று வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த ஃபெட்டோட சேர்மன் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, போன மாதம் ஜேபிடன் ஆட்சியில் மட்டும் வந்து இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஹையாக இருந்துச்சு. அப்போ மட்டும் நீங்கள் ஏன் வந்து ரெண்டு வாட்டி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணீங்க? ஆனால் இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஏன் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. ஆனால் இன்னைக்கு வந்து ட்ரம்ப் வந்து ஃபெடோட சேர்மன் வந்து ஸ்டூபிடு, அவர் ஒரு வேஸ்ட்டு, அவராக வந்து வெளியே போகிறது ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்புக்கும் ஃபெட்டுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு வார் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு ரூமராக என்ன ஸ்ப்ரெட் ஆகிட்டுன்னு கேட்டால் வந்து ஜூலை மாதம் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ண போகிறதா வந்து ஒரு ரூமர் வந்து ட்விட்டர் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அண்டு ஃபெட்டோட சேர்மன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண மாட்டேன்னு நிற்கிறாரு. ஆனால் ஃபெட்டுக்குள்ளே இருக்க கவர்னர்ஸ் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே வந்து ஜூலை மாதம் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுங்கிற மாதிரி நிற்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப் ஜேடி வேன்ஸ் எல்லாம் என்ன புஷ் பண்ணுறாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 1% வரைக்கும் கம்மி பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் கம்மி பண்ணிட்டா கிரிப்டோ வந்து தெரிச்சிரும், பிளாஸ்ட் ஆயிடும். ஸோ அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப முக்கியம். அண்ட் வார் நின்றுச்சு. இப்போதைக்கு வந்து நம்ம டெக்னிக்கலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் வந்து நான் என்னோட டெலிகிராம் ட்விட்டர் பேஜில் நான் போட்டுறேன். ஓகே, அதுக்கு டெக்னாலஜி கீழே லிங்க் இருக்குது, செக்அவுட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம பிட்காயினோட டாமினன்ஸ் பார்ப்போம். நம்ம அது வந்து போன புல்ரனுக்கான டாமினன்ஸ் எப்படி இருந்திருக்கு, இந்த புல்ரனுக்கான டாமினன்ஸ் எப்படி இருந்துங்கிறத ரெண்டுத்தையும் வச்சு பார்ப்போம். நம்ம பார்க்கலாமா? இப்போ நம்ம பார்க்குறது வந்து பிட்காயின்ஸ் டாமினன்ஸ் சார்ட்டு. பிட்காயின்ஸ் டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து 65.66 இருக்குது. ஆக்சுவலி வந்து இந்த 2 பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து உங்களுக்கு 2020-21 அந்த புல்ரனுக்கான பாக்ஸ். ஓகேங்களா? இது வந்து இப்போ இருக்கிற பாக்ஸு. இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால் வந்து இந்த லெவல் வரைக்கும் பிட்காயின் டாமினன்ஸ் மேலே போயிருக்கு. அதாவது வந்து 0.75 இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, 0.75 இந்த லெவல் வரைக்கும் வந்து போயிருக்கு. அது வந்து 72-73 வரைக்கும் வந்து ஹை போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிசைஸாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 மாதத்தில் வந்து கரெக்டாக லோ வந்திருக்கு. இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து அக்டோபர் 19, 2020. இதோட எண்டு எங்கே முடியும்னு அப்போ காமிச்சிருக்குன்னா அக்டோபர் 2021 வந்து அந்த ஆல்காயினோட புல்ரன் முடியுங்கிற மாதிரி காமிச்சிருக்கு. எக்ஸாக்டாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டால் வந்து இதுக்கப்புறம் ஒரு புல்ரன் மாதிரி போயிட்டு அந்த டைம்லைனுக்குள்ளே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்தில் வந்து ஒரு நல்ல லோ அடிச்சிருக்கு. இது ஃபுல்லாகவே இந்த நல்ல லோ வந்துருக்கு பார்த்தீங்களா, டிராஸ்டிக்கான லோ வந்துருக்குல்ல, இந்த லோ ஃபுல்லாகவே என்ன குறிக்குதுன்னா, இன்ஸ்டிடியூஷன் வந்து அப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உள்ளே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நல்ல லோ பண்ணதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து ஒரு அக்குமேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 3 மாதம் நல்ல லோ வந்திருக்கு, அப்புறம் அங்கே அக்குமேட் ஆயிருக்கு. இந்த அக்குமேட் ஆகிற இடங்கிறது வந்து ரீட்டைலர்ஸ் வந்து திருப்பி ரீபை பண்ணிருக்காங்க. அதாவது வந்து ட்ராப் நடந்திருக்காங்க. ஓகேங்களா? ஆல்காயின்ஸ் வந்து இன்னும் மேலே போகும்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் ட்ராப்பில் மாட்ட வச்ச டைம் தான் இது. ஆனால் அந்த எப்படி வந்து அந்த டைம்லைன் இருக்குல்ல, செப்டம்பர் 2021 இல்லை அக்டோபர் 2021 அந்த டைம்லைன் கூட வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் 4 மாதத்துக்கு டிராஸ்டிக்காக குறைஞ்சி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அக்குமேட் ஆகிட்டு இருக்கு. அந்த டைமிங் அப்புறம் வந்து திருப்பி வந்து இப்போ என்ன இருக்கு கேட்டால் வந்து அதுக்கப்புறம் லாஸ்ட் 3 இயர்ஸாக டாமினன்ஸ் வந்து மேலே போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து என்னோட கருத்து ஓப்பனாக நான் சொல்லிடுறேன். என்னைய பொறுத்த வரைக்கும் இது தாங்க லெவலு. 0.75 லெவலில் போன வாட்டி போய் வந்து டச் பண்ணியிருக்கு. அந்த லெவலோட எக்ஸாக்டான பெர்சன்ட்டுங்கிறது வந்து 72% நான் சொல்கிறேன். ஓகேங்களா?
இப்போதைக்கு வந்து கரெக்டான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் கோல்டன் ரேஷியோ அதில் வந்து இப்போதைக்கு வந்து டாமினன்ஸ் உட்காந்துருக்கு, மேலே நிற்கிது. மேபி என்னைய பொறுத்து இங்கேருந்து கீழே வரலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கப்புறம் மேலே போகும் பட்சத்தில் வந்து ஒரு ஆவரேஜாக வந்து 69லேருந்து 72 வரைக்கும் மேலே போகணும் சான்ஸ் இருக்குது. நான் பெர்சனலாக என்ன சொல்லுவேன்னா 72 வரைக்கும் போகிறது தான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்றேன்னா இங்கேருந்து கீழே விழுகும் பட்சத்தில் அது எப்போ வேணாலும் அது வந்து ஒரு பெரிய லெவலில் மார்க்கெட் ஆல்காயின் மார்க்கெட்டாக பெருசாக இருக்காதுங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். மேலே போயிட்டு நல்லா லிக்விடியை கிராப் பண்ணிட்டு நான் நல்லா ஹண்ட் பண்ணிட்டு வரும் பட்சத்தில் போன வாரம் நடந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆல்காயின் இருக்குங்கிறது வந்து என்னோட நம்பிக்கை. பட் இங்கேருந்து வந்தாலும் உங்களுக்கு ஆல்காயின் சீசன் நடக்கும். பட் அந்த அளவு எக்ஸாக்ட் ரொம்ப ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக பெரிய லெவலில் கிரேஜியாக நடக்காதுங்கிறது என் நம்பிக்கை. ஓகேங்களா? அண்ட் இதோட எண்ட் பாயிண்ட் எங்கே இருக்குது, இதோட டைம்லைனோட எண்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டால் வந்து ஜூன் 2026 அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்குது. அப்போ போன வாட்டி முதல்ல அக்டோபர்லேருந்து போன 2021 20 அக்டோபர்லேருந்து 2021 அக்டோபர் வரைக்கும் இருந்துச்சுல, அதே மாதிரி இப்போ ஜூன்லேருந்து டைம்லைன் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. ஓகேங்களா? அப்படி கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேலே போயிட்டு திருப்பி டிராஸ்டிக்காக குறையலாம். ஓகேங்களா? அப்போ போனதை கணக்கு வச்சு பார்த்தா என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மிடிலேருந்து இந்த ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், அடுத்த வருஷம் ஜனவரி வரைக்குமே எந்த வார் நடக்கல, ட்ரம்ப் எதுவுமே பேசல, வேர்ல்டு மேக்ரோ இஷ்யூஸ்லாம் கரெக்டாக இருந்து இப்படியே இருந்துச்சுன்னா, இப்போ இருக்குல்ல அதே மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸாக்டாக ஆல்காயின் சீசன் வந்து வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இதை வந்து நான் டாமினன்ஸ் வந்து செக் அவுட் பண்ணிட்டே தான் இருக்கணும். என்னைய பொறுத்தவரைக்கும் 72 வரைக்கும் போகிறதுக்கு நான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். போயிட்டு கீழே வரது ரொம்ப பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். அப்போ ஆல்காயின்ஸ்லாம் என்னப்பா ஆகும் கேட்டால் வந்து ப்ளீட் அடிக்கும், கண்டிப்பாக ஒரு ப்ளீட் அடிக்கும். பட் அது ஷார்ட் டர்ம் தான். நீங்கள் பேனிக் ஆகி ஒன்றும் விற்க வேணாம், ஹோல்ட் பண்ணுங்கள். மஸ்ட்டு என்ன சொல்லுவேன்னு கேட்டால் வந்து உங்களுக்கு டாலர்ஸை ஹோல்ட் பண்ணுங்கள். எப்போ வேணாலும் மார்க்கெட் குறையணும். ஆல்காயின் லோ வச்சு நீங்கள் வாங்காதீங்க. பிட்காயின் வந்து இனிமேல் ஒரு கீழே வந்துச்சு, $1 lakh வந்துச்சு, இல்லைனா வந்து 95,000 தான் நான் அடுத்த பை எடுப்பேன். பிட்காயின் அடுத்து வந்து 95,000 வந்தால் நான் வந்து ஆல்காயின்ஸை பை எடுப்பேன். அப்படி வரலன்னா நான் விட்டுருவேன், அவ்வளோதான். நான் வந்து என்னோட டாலர்ஸை மட்டும் நான் ஹோல்டில் பேக்கப்பில் வச்சுப்பேன், அவ்வளோதான் மேட்ரு. இப்போ வந்து உங்களுக்கு லிக்விடிட்டி ஹீட் மேப் பார்த்துருவோம். லிக்விடிட்டி ஹீட் மேப்பை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த 1,10,000 அந்த இதில் வந்து நல்ல ஒரு அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. அதை உடச்சாதான் வந்து 1,15,000 1,17,000 வரைக்கும் போகணும். ஆனால் நான் போன வாரம் சொல்லியிருப்பேன், ஆகஸ்ட் 18 2025 1,30,000 வரைக்கும் போகணுங்கிற அந்த கான்செப்ட் இருக்குல்ல, அது இன்னி வரைக்கும் இருக்கான்னு கேட்டால் டேட்டா வந்து வேலிடாக இருக்கான்னு கேட்டால் ஆமாம் வேலிடாக இருக்குது. இந்த வார் முடிஞ்சனால திருப்பி வந்து அந்த வேலிடேஷன் வந்துருச்சு. ஓகேங்களா? அதனால வந்து என்னைய வந்து ஆகஸ்ட் 18 2025 டெக்னிக்கலாக 1,27,000 1,30,000 வரைக்கும் மார்க்கெட் போகணும். அவ்வளோதான் கைஸ். இதான் வந்து டெக்னிக்கல் டாமினன்ஸ் ஆல்காயின்ஸ் எல்லாமே இதை பொறுத்து அமைது. டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் 60 உடைக்கணும். அண்டு இப்போதைக்கு புல்லிஷ் பேட்டர்னில் போயிட்டு இருக்கு. மேலே போச்சுன்னா 72 வரைக்கும் மேலே போயிட்டு கீழே வந்தால் சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் கிரிப்டோ டெலிகிராம், ட்விட்டர் ரெண்டுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். மஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.